கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே நம்முடைய குற்றங்களை குறைகளையும் ஒப்பு கொடுத்து மனமாற்றத்தையும் மன்னிப்பையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய இந்த திருப்பாடல். வாருங்கள் ஆராதிப்போம். ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து அதன் மறை உண்மைகளை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நீங்கள் வாசித்த ஒவ்வொரு வசனங்களை உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளிலே, ஆவியானவர் உணர்த்துகின்ற வார்த்தைகளிலே அதை ஒரு மன்றாட்டாக ஜெபமாக மாற்றும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். சங்கீதம் 32:1, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். இறைவனிடம் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு அடியார் இறைவனிடமிருந்து மன்னிப்பு பெற்று மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்தும் பாடல் இது. குற்றம், பாவம், தீச்செயல், இம்மூன்று சொற்களும் பாவத்தின் கொடுமையும் அதன் பல்வேறு வடிவங்களையும் இங்கே சுட்டி காட்டப்படுகின்றன. வஞ்சம் என்ற சொல்லையும் இவற்றோடு நாம் சேர்த்து கொள்கிறோம். எனவே மன்னிக்கப்பட்டதோ மறைக்கப்பட்டதோ எண்ணவில்லையோ என்ற 3 பாவ வெளிப்பாட்டுக்கு எதிராக 3 பேறுகளை நாம் காணுகிறோம். முதலாவது மன்னிக்கப்படல். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். ஆமென். 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். ஆமென். 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 மன்னிக்கப்படல். ஆமென். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மீண்டும் ஒருமுறை வாசிப்போம். விடுதலை பயணம் 34:7. ஆமென். 1000 தலைமுறைக்கும் 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். ஆமென். ஆமென். 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். ஆமன் பாதர்களே, மன்னிக்கப்படல். இதைதான் இந்த சங்கீதம் 32:1 பார்க்கிறோம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் என்று சொல்லி, இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே
என்மேல் மனமிரங்கும், என்மேல் மனமிரங்கும். ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். கனல் காக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ளநரி தங்கும் வளைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். கனல் காக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ளநரி தங்கும் வளைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். ஆமென். ஆமென். ஆமன் பாலர்களே, அதைதான் ஏசாயா 35:10 சொல்லுகிறார் ஆவியானவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். கனல் காக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ளநெறி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்திருக்கும் என்று சொன்னார் ஆவியானவர். இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படுகிறது. அதுதான் திருப்பாடல் 85:2 மிக அழகாக சொல்லும். திருப்பாடல் 85:2. திருப்பாடல் 85. உங்களுக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. நீங்கள் இருளில் நடக்கிறீர்கள். பூவுலகின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்து விட்டன. உங்களுக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. நீங்கள் இருளில் நடக்கின்றீர்கள். பூவுலகின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்து விட்டன. ஆமென். ஆமென். திருப்பாடல்கள் 85:2. உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். ஆமென். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். ஆமென். மறைக்கப்படல், நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் மறைக்கப்படல். அது எவரது குற்றம் மறைக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விடுகிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? எவருடைய குற்றம் மன்னிக்கப்பட்டதோ மறைக்கப்பட்டதோ என்னவென்றால் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமேயர் 4:8. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8. ஆமென். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆமென். ஆண்டவர் எந்த மனிதனின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். இதைதான் இந்த நாளிலே சங்கீதம். இன்னும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. இயேசுவே, எல்லாம் நீர் தந்ததாரம், எல்லாம் நீர் தந்ததானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை.
நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா, கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி வாழ வழிகாட்டும் இயேசு தேவா, வாழ வழிகாட்டும் இயேசு தேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எவரது பாவம் மன்னிக்கப்பட்டதோ மறைக்கப்பட்டதோ எண்ணவில்லையோ அவர்கள் பேர் பெற்றவர்கள். அதான் சங்கீதம் மிக அழகாக சொல்லுகிறது. 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆமென். எனவே நாம் செய்த பாவங்களுக்காக குற்றங்களுக்காக ஆண்டவரிடத்திலே ஒரு முறை கூட மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி, ஒரு முறை கூட என்னை மன்னியுமப்பா என்று சொல்லி உண்மையாக நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை கேட்கும். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரேயா. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் என்று சொல்லி 3-4 வசனங்கள். ஆமென். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுதால் என் எலும்புகள் கலுன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் உன் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. ஆமென், ஆமென். பாவத்திற்கும் நோய்க்கும் இடையே உள்ள தொடர்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திற்கும் நோய்க்கும் இடையே உள்ள தொடர்பு இங்கே வெளிப்படுகிறது. எலும்புகள் கலந்து போயின என்பதை நோயால், பாவ சுமையால் தளர்ந்து போன ஒரு நிலையை காட்டுகிறது. எனவே அப்பா, எனக்கு வந்தது, எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே என்று சொல்லி, எனக்கு துன்பம் விளைந்தது, நோய் வந்தது என்னுடைய நன்மைக்காகவே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். 4ஆம் வசனம். ஆமென். ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. ஆமென். அவருடைய கை நமக்கு எதிராக ஓங்கி நிற்கும் பொழுது அவருடைய சினம் ஒரு நொடி பொழுதுதான்,
ஆனால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆமன் பாந்தர்களே, 5ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும். வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை. அடியார் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆமென், ஆமென். ஆமன் பாதர்களே, தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு பொழுது மன்னிப்பு கிடைக்கும். பாவத்தை ஒத்துக்கொள்ளும் போது, பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவார். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை, குற்றங்களை ஒப்புக்கொள்வோமானால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவார். நம்முடைய பாவங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீர் மன்னித்தருளும். ஆண்டவரே, இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்யாதிருக்க நீர் எனக்கு துணையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வசனத்தை வைத்து ஜெயம்மா ஒரு மன்றாட்டிடுங்க. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். உடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு போமையானால் கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கிறார். என் பாவங்களை, குற்றங்களை மன்னிய மாட்டவரே என்று சொல்லி நம்மை தூய்மைப்படுத்துவார். தளர்ந்து போன கைகளை, கால்களையும் நலமாக்குவார். அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அவருடைய சமத்தில், அப்பா, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என் நாவினை திறந்தருளும். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இனி நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன் என்று நான் உணர்ந்தாலும் சாத்தானின் தொல்லைகளினாலும் அவருடைய சூழ்ச்சிகளினாலும் நாங்கள் வீழ்ந்து போகிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா, ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை தாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆமன் பாதர்களே, 6ஆம் வசனம். ஆமென். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. ஆமென், ஆமென். துன்ப வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது அவர் பாதுகாப்பார். துன்ப வேளையில் அவரை நோக்கி மன்றாடு, என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை உண்மைகளையும் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னவர். அதுதான் 8ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தில், நீர் எனக்கு புகலிடம் இன்னலென்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர்.
உன் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க என்னை செய்கின்றேன். சூழ்ந்தொழிக்க செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, பிரமாணிக்கமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பொழுது நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மாறும், கஷ்டங்கள் நீரும். ஆமென். ஆண்டவரிடத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அன்றாடும் பொழுது நீரே எனக்கு புகலிடம், இன்னரென்று என்னை நீர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர், உன் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கிறீர் என்று சொல்லி நம்மை தாமே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். 8-9 வசனங்கள். ஆமென். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தால் அன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேரி கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தால் அன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேரி கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே. ஆமென். ஆமென். அறிவு புகட்டுவார், இன்னலென்று நம்மை பாதுகாக்கிறவர். அவரை நோக்கி மன்றாடும் பொழுது பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அணுகாது என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி நீரே ஆண்டவரே. எனக்கு புகலிடம், இன்னலென்று நீர் என்னை பாதுகாக்கின்றீர் என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உன் மீட்பினால் எழுது ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு அறிவுரை புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்ற உறுதிமொழிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்த்தோடு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின் தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவரி கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே என்ற எச்சரிக்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை எச்சரிக்கிறீர் அப்பா, எங்களை எச்சரிக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி பின்தொடர்ந்து வராத குதிரை போன்று நாம் இருக்கிறோமா? கோவேரி கழுதை போன்று அறிவிலியா இருக்கிறோமா? அப்படி இராதே, அறிவிலியா இராதே என்ற எச்சரிக்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதுதான் ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஏசாயா 1:3. ஆமென். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஆமென். பாருங்க, வேதனையோடு சொல்றார். துன்ப வேளையில் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுவார்கள், அப்பொழுது நாம் மன்றாடும் பொழுது அவர் நமக்கு வழியை காட்டுவார், அறிவு புகட்டுவார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். ஆமென். துன்ப நேரத்தில் அவரை நோக்கி மன்றாடுவோம், அவர் நமக்கு அறிவு புகட்டுவார்,
நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவார் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. 10-11 வசனங்கள் மிக அழகாக சொல்லும். பொல்லார்க்கு வரும் துன்பங்கள் பல, ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். பொல்லார்க்கு வரும் துன்பங்கள் பல, பொல்லார்க்கு பல துன்பங்கள் வரும் பொல்லார்க்கு. ஆனால் ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வோரை, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு அவருடைய பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ உம்மிடத்தில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும் ஆண்டவரே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடுவின் ஆண்டவரே, தொடுவின் வாழ்வினையே, இயேசுவே உம்மை என்னை மாற்றுமே. மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றப் போவதற்காய் நன்றி 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. பொல்லார்க்கு வரும் துன்பங்கள் பல, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். அவருடைய பேரன்பு. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து மகிழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லும். மனமாற்றமும் மன்னிப்பும் மகிழ்ச்சியும். ஆண்டவர் சமூகத்தில் பாவத்தில் வீழ்வது மனித இயல்பு. அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மன்னிப்பு வேண்டி மன்றாடுவது இறை இயல்பு. மனித இயல்பு, பாவத்தில் வீழ்வது மனித இயல்பு. அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மன்னிப்பு வேண்டி மன்றாடுவதுதான் இறை இயல்பு. நம்மிடம் பாவம் இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. அதே வேளையில் நம் பாவங்களை எல்லாம் மறந்து மறைத்து மன்னித்து விடக்கூடியவர் ஒருவரும் இல்லை என்று ஏங்க வேண்டிய தேவையும் இல்லை. அல்லேலூயா.
நம்மிடம் பாவம் இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. அதே வேளையில் நம் பாவங்களை எல்லாம் மறைத்து மன்னித்து விடக்கூடியவர் ஒருவரும் இல்லையே என்று ஏங்க வேண்டிய தேவை இல்லை. நம்முடைய பாவங்கள் இரத்தக்கரை போன்றிருந்தாலும் அவற்றை வெண்ணிற பஞ்சு போல் ஆக்குவார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் இரத்தக்கரை போன்றிருந்தாலும் அவற்றை வெண்ணிற பஞ்சு போல் ஆக்குவார் இறைவன். அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைப்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மையை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் என்ற அறிவுரைக்காக உமக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த அறிவுரைக்காக உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரத்தில் நம்மை ஒப்பு கொடுங்கம்மா. எனவே நம்முடைய பாவங்களை ஏற்று இறைவனை மன்னிப்புக்காக இறைஞ்சுவோம். பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பின் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம், ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமத்தன்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒப்பு கொடுக்கணும். ஒத்துக்கொள்வோம், குற்றங்களை ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி இந்த திருவருகை காலத்தில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை மன்னியும், என் குற்றங்களை பொருட்படுத்தாதேயும், இனி அப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்ய போவதில்லை, இனி நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி எடுப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான், நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான், தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கிறவர்களை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.
இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை.